தாய்மொழி தமிழுக்கு குரல் கொடுக்கிறோம். அதோட ஒன்றிய அரசு பதவிகளில் தமிழருக்கு வேலை வாய்ப்பு வேண்டும் என்று குரல் கொடுக்கிறோம். நீங்க எல்லாம் வேறொரு பக்கத்துல ஆந்திரா சந்திரபாபு நாயுடு நூற்றுக்கணக்கான தடுப்பணைகளை கட்டிட்டான். எங்க பல ஆண்டுகளுக்கு முன்பு எங்க டாக்டர் சுதாகர் விஸ்வநாதன் போன்றவர்கள் எங்களை அழைத்து ஒரு போராட்டம் நடத்தினார்கள். எதற்காக? அந்த சின்ன பாலாத்துல எங்க பார்த்தாலும் சட்டம் என்ற தடுப்பணைகளை கட்டி வர்ற கொஞ்ச நெஞ்ச நீரையும் நிறுத்திட்டான். ஏற்கனவே நம்முடைய பாலாறு பாழா போச்சு, தென்பண்ணை பாராட்சி, காவேரி வறண்டு போச்சு, தாமிரபரணி தண்ணீரை பெப்சிகோக்கு உறிஞ்சி விற்பனை மையமா மாத்திட்டான். ஆனா இந்த நாட்டிலே இருக்கிற சுற்றி இருக்கிற அண்டை மாநிலங்கள் அனைத்தும் என் தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமையை சூறையாடி கொண்டிருக்கிறான். அப்படி சூறையாடுகிற கர்நாடக அரசை, ஆந்திர அரசை, கேரள அரசை கண்டித்து பல்லாயிரக்கணக்கான மக்களை திரட்டி என் தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்கு ஓட்டை குறித்து கவலைப்படாமல் என் தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்காக தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் போராட்டமே வாழ்வாக கொண்டு இயங்குகிற ஒரு மற்றொரு அரசியல் இயக்கம் அல்ல, இது மாற்றத்திற்கான அரசியல் இயக்கமாக தமிழக வாழ்வுரிமை கட்சி செயலாற்றி வருகிறது.